என்ன பார்க்க போறோம்னா 10th standard quadrant example exercise 5.2 ல 8 sum ஓகேவா. A line through the points -2, 6 and 4, 8 is perpendicular to the line through the points 8, 12 and x, 24. Find the value of x. அதாவது ரெண்டு லைன் போகுது, அந்த ரெண்டு லைன்ல ஒரு லைன் இன்னொரு லைனுக்கு என்னது பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கண்டுபிடிச்சலாமா? இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் என்ன எடுக்கலாம்? அந்த பாயிண்ட்ஸ் ஏபிசின்னு எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் உள்ளது ஏ எடுக்கலாம், -2, 6. அடுத்து பி வந்து என்னது 4, 8. சி வந்து என்னது 8, 12. டி வந்து எக்ஸ், 24 நம்ம எடுத்துக்கோம். ஓகேவா, பாயிண்ட்ஸை ஏபிசின்னு எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இந்த ரெண்டுக்கு வந்து என்னது ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அடுத்து இந்த சிடிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நம்ம எக்ஸ் கண்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸ்லோப் ஆஃப் ஏபி பண்ணிக்கலாமா? ஸ்லோப் ஆஃப் ஏபி அதாவது m1 ஸ்லோப்புக்கு ஃபார்முலா என்னது? y2 - y1 x2 - x1. அப்போ ஏபினா இது x1 y1 x2 y2 கரெக்டா? ஓகே, இப்போ m1 = y2 என்னது நமக்கு 8 - y1 என்னது 6 x2 என்னது 4 -2. ஓகேவா, அப்போ 8 - 6 4 + 2 வரும். அப்போ 2 என்னது 6. ஓகேவா, 2/6 வந்து சிம்பிள் பண்ணது 1 2 2 3 2 6. அப்போ 1/3. அப்போ m1 நமக்கு என்னது 1/3. அடுத்து இந்த ரெண்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். என்னது ஸ்லோப் ஆஃப் சிடி அது m2. இப்போ இதில் என்ன வரும்? x1 y1 x2 y2. ஃபார்முலா என்னது? y2 - y1 x2 - x1. அவன் y2 என்னது 24 -y1 12 divided by x2 என்னது x - 8. நமக்கு என்ன வரும்? 24 - 12 என்னது 12/x - 8. ஓகேவா, இது வந்து m2 ஒர்க்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அது ரெண்டுமே என்னது? ரெண்டு லைனு பெர்பெண்டிகுலரா போகுது. அப்போ the two lines are the two slopes are perpendicular. ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலர் தானே போகுது. ஸோ ஓகே, அப்போ பெர்பெண்டிகுலர்னா என்ன கண்டிஷன்? the two slopes are perpendicular na என்னது m1 into m2 is equal to -1 is the condition. ஓகேவா, ரெண்டு ஸ்லோப்புமே அது ரெண்டு லைன்ஸ் வந்து என்னது பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா m1 into m2 இந்த ரெண்டுக்கு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? -1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு m1 என்னது 1/3 into m2 என்னது 12/x - 8 is equal to 1. ஓகேவா, இது வந்து நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து 3 12 1 3 3 4 3 4 3 12. ஓகே, இப்போ நமக்கு என்ன வரும்? 4/x - 8 is equal to -1. ஓகே, இன்னும் கிராஸில் பண்ணலாம். இது நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இங்கே போகலாம். ஓகேவா, அப்போது 4 is equal to -1 into x - 8 வரும். அங்கே மேலே போவோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன வரும்? 4 is equal to -x + 8 வரும். இந்த -1 வச்சு நம்ம நினச்சிடுவோம் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா, -x + 8 வரும். ஓகே, அப்போ -x + 8 is equal to 4. -x அதனால நம்ம இப்படி எழுதிக்கோம். ஓகேவா, -x = இங்கே 4 இருக்குது, இது இங்கே போகும்போது -8 ஆகும். இப்போ -x = என்னது -4. ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது -4 கிடைக்கும். மைனஸ் கேன்சல் ஆகும். x = என்னது 4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 4. அவ்வளோதான், புரிஞ்சுதான்? ரெண்டையும் ஸ்லோப்பை கண்டுபிடிச்சு நம்ம அந்த என்ன கண்டிஷன் எடுத்தோம்? ஸோ அது பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால m1 into m2 = -1 கண்டிஷன் எடுத்துகிட்டு அதில் வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சோம். அவ்வளோதான். 9th sum பார்க்கலாம். Show that the given points form a right angle triangle. இது வந்து ஒரு right angle triangle ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, right angle triangle இப்படி. இப்போ இதில் வந்து ABCன்னு இருக்கலாம். ABCன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே.
இப்போ வந்து எப்படினாலும் எடுத்துக்கலாம், இது ஏ இது பி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ நம்ம இது வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு தான் இது ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம இது என்னது, இது ரெக்டாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு எது கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸு என்னது ஏபிக்கு கண்டுபிடிக்கலாம். ஏபிக்கு டிஸ்டன்ஸ் ஓகே, ஏபி ஏபிக்கு வந்து கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வரும், ஏ வந்து இது x1 y1 x2 y2 கரெக்டா, ஏபினா இப்போ x2 மைனஸ் x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகேவா, ஓகே, equal to 2 minus 1 is 1 square plus இது என்னது minus 3 plus 4 the whole square is equal to என்னது 1 square plus minus 3 plus 4 the whole square என்ன வரும், 1 தான் வரும். அப்போ 1 square is equal to என்னது 2 root 2. ஓகேவா, ரூட் அப்படி இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்து என்னது அடுத்து என்ன செய்யலாம், இதுக்கு கண்டுபிடிக்கலாம், இது கண்டுபிடிக்கலாம், இது கண்டுபிடிக்கலாம், ஏசி கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏசி ரூட் ஆஃப் அதே ஃபார்முலா தான் என்னது x2 மைனஸ் x1. ஆனால் இதில் வந்து என்ன வரும், ஏசி அப்படின்னா அப்போ இது x1 y1 x2 y2. ஓகே, அப்போ x2 மைனஸ் x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகேவா, 4 minus 1 is 3 square plus அங்கே என்ன வரும் minus 7 plus 4 the whole square. minus இந்த minus plus இல்ல, ஓகேவா. அப்போ 3 square plus minus 3 the whole square is equal to 3 square 9 plus 9. 3 square plus 3 square என்னது நமக்கு 9 தானே. ஓகேவா, 9 minus 9 எவ்வளவு 18. அப்போ ரூட் 18. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்னது மூணாவது பிசி கண்டுபிடிக்கலாமா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிசி. அப்போ இதில் என்ன வரும், x1 y1 x2 y2 அந்த ஃபார்முலா போட்டுடலாமா. x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square is equal to 4 minus 2 square plus minus 7 plus 3 the whole square is equal to என்ன வரும் 2 square plus என்னது minus 4 the whole square. ஓகேவா, அப்போ இதோட ஆன்சர் என்னது ரூட் ஆஃப் 4 plus என்னது minus 1 என்னது 16. அப்போ ரூட் 20. ஓகேவா, இப்போ 3க்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம என்னது இது வந்து என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா நம்ம என்ன ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து நமக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு என்னது ஏபிசி. அப்போ நம்ம என்ன செய்யணும், இது ஸ்கொயர் ப்ளஸ் இது ஸ்கொயர் சீக்வல் இதுக்கும் ஹைபோதெனசிஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்படி தானே, அதே தான் எழுத போகிறோம். பித்தாகரஸ் தியரம் படி என்னது பித்தாகரஸ் தியரம் படி என்ன இருக்கும், ஏசி ஸ்கொயர் BC square is equal to AC square plus AB square. ஓகேவா, BC square என்னது நமக்கு root 20 the whole square is equal to AC square என்னது root 18 the whole square plus AB என்னது AB வந்து மாதிரி root 2 plus root 2 the whole square. ஹோல் ஸ்கொயர்னாலே அந்த ரூட்டு பேர் 20. இது 18 + 2 ரூட்டுங்கும்போது இந்த ரூட் ஸ்கொயர்டுங்கும்போது அந்த ரூட்டு போயிடும். அப்போ 20 = என்னது 20. அப்போ இது என்னது, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா, அப்போ இது என்னது, திஸ் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஓகே,
ஒன்றும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம இதுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இதில் என்ன செஞ்சோம், பைத்தாகரஸ் தியரம் படி ப்ரூவ் பண்ண கரெக்டாக வந்துச்சுன்னா நமக்கு என்னது அது பைத்தாகரஸ் தியரம் பண்ணோம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஓகே, 9 சம் பார்க்கலாம். இல்லை செகண்ட் சம் பார்க்கலாம். எல் கொடுத்துருவாங்க, எம் அண்ட் என் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு நம்பரில் போட்டுக்கலாம். ஓகே, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அப்படிதானா? இதை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு எல்எம் எடுத்துடலாமா? எல்எம் சீக்வல் என்னது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எல்எம் சீக்வல் டு இது அப்போ எல்எம்னா x1 y1 x2 y2 இருக்கும். ஓகேவா? அப்போது 12 minus 0 the whole square plus 9 minus 0 the whole square plus y2 என்னது 12 minus 5 the whole square equal to என்ன வரும் 9 square plus 7 square. 9 square என்னது 81, 7 square 49 equal to 130 வரும். ஓகே, அடுத்து என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்ன வரும் mn. அதே மாதிரி இங்கே என்ன வரும், இது x1 y1 x2 y2. அப்போ x1 y1 என்னது x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to root of minus 6 square plus 2 square. 6 square now 36 plus 4 equal to root of 40. Okay, அடுத்து distance from mn வந்தாச்சு. அடுத்து ln னா இதனது x1 y1 and x2 y2. அப்போ x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to என்னது 3 square plus 9 square. 3 square நமக்கு என்ன வரும் 9 plus 81 equal to root of 40. root of 90. ஓகேவா? இப்போ பாருங்க, இது பெரிய ஹையஸ்டாக இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம எழுதிருக்கலாம். ஓகேவா? பை அதாவது ரெண்டு பக்கத்தோட கூடுதல் மூணாவது பக்கத்தில் இது ஹைபோதேசிஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? பைத்தாகரஸ் தியரம் படி நமக்கு என்னமா இது பெருசாக இருக்குது. அப்போது எல்எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்என் ஸ்கொயர் ப்ளஸ் எல்என் ஸ்கொயர். இது என்னது ரூட் ஆஃப் 130 the whole square equal to root of 40 square plus root of 90 square. இது வந்து என்னது 130. இங்கே 40 plus 90 நமக்கு எவ்வளவு 130. அப்போ இதுவும் என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இதுவும் இந்த பாயிண்ட்ஸும் என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்படின்னு எழுதியாச்சு. ஓகேவா? ஓகே, 10 சம் பார்க்கலாம். ஸோ தட் கிவன் பார்ட்ஸ் ஃப்ரம் த பேரலோகிராம். இது வந்து பேரலோகிராமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு பேரலோகிராம் வந்து ஏபிசிடின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம எப்படி பேரலோகிராம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்லோப் எல்லாம் வந்துடுது நமக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். இந்த பக்கத்தோட என்னது இதுவும் வந்து ஈக்குவல், இதுக்கு ஸ்லோப் ஈக்குவலாக இருக்கா, இதுக்கு ஸ்லோப்பு ஈக்குவலாக இருக்கா பார்க்கணும். அப்படி பார்த்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு என்னது பேரலோகிராம். அதுதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்லோப் பார்க்கலாமா? ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸ்லோப்போட ஃபார்முலா என்னது y2 minus y1 by x2 minus x1. ஓகேவா? இது x1 y1 x2 y2 ஏபிக்கு தானே பார்க்குறோம். ஓகே, y2 minus y1 3.5 divided by x2 minus x1 equal to என்னது மைனஸ் நமக்கு ஒரே இதுனால மைனஸ் போட்டு 7.5 ஆட் பண்ணி எழுதிட்டு. ஓகேவா? 7.5 கீழே பாருங்க 10 2.5 அப்போ 0 இங்கே 0 10 வருது 9 10 5. இப்போ 9 minus 2 7. அப்போது 7.5. ஓகே ஓகே இப்போ மைனஸ் 7.5 7.5 1 7.5 1 தானே. அப்போ ரெண்டு இதுன்னா -1. அப்போது ஓகே, அடுத்து வந்து ஸ்லோப் ஆஃப் டிசி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா?
ஸ்லோப் ஆஃப் இல்லைன்னா சிடி 7D சிடி இப்போ x1 y1 x2 y2 ஓகே இப்போ y2 minus y1 divided by x2 minus x1 is equal to 5 plus 2.5 divided by minus 7.5 ஓகேவா அப்போ இதுவும் என்னது 7.5 divided by minus 7.5 இது வந்து என்னது -1 அப்போ இங்கே பாருங்க இந்த ஸ்லோப்பும் ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் சிடி வந்து என்னது நமக்கு ஈக்குவல் ஓகேவா இது ஒன்றுன்னு வச்சுக்கலாம் ஓகேவா ரெண்டுமே -1 தானே அடுத்து என்ன பண்ணலாம் இந்த ஸ்லோப்பும் கண்டுபிடிக்கணும் அப்போது ஸ்லோப் ஆஃப் ஏடி கண்டுபிடிச்சிக்கலாமா ஸ்லோப் ஆஃப் ஏடி அப்படின்னா x1 y1 இது x2 y2 ஓகே அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏடி வந்து நமக்கு என்னது x2 y2 minus y1 divided by x2 minus x1 is equal to 5 3.5 பண்ணா 1.5 divided by minus 7.5 ஓகேவா இது ஒரே சிம்பிள் தான் நம்ம அந்த சிம்பிளை போட்டு நான் எழுதிட்டப்போ minus 7.5 ஓகேவா அப்போ அது அங்கே இருக்கட்டும் அடுத்தது ஸ்லோப் ஆஃப் இந்த சைடு பிசி ஓகேவா இப்போ பிசி வரும்போது நமக்கு என்ன வரும் x1 y1 x2 y2 அப்போ y2 minus y1 divided by x2 minus x1 is equal to ஒரு symbol minus 2.5 plus 4 divided by 2.5 minus 10 is equal to வரும் 4 minus பண்ணும்போது 2.5 minus 4 அப்படின்னா 2.5 minus 4 போது 1.5 வரும் ஓகேவா இப்போ 1.5 divided by minus 7.5 இது 2.5 minus 10 இப்போ minus 7.5 ஓகே இப்போ இது வருங்க இதுவும் சேமாக இருக்கா minus 1.5 இது வந்து 1.5 இப்போ இது வந்து ரெண்டுமே சேம்னால நமக்கு என்னது ஸ்லோப் ஆஃப் AD is equal to slope of BC ஓகேவா அப்போது நமக்கு என்னது இதுவும் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு கரெக்டாக அப்போ அதுவும் இந்த ஸ்லோப்பும் நமக்கு ஈக்குவலாக இருந்தால் அது பேரலகிராம் சொல்லும் அப்படிதான் அப்போ இது ஈக்குவலாக இதில் எடுத்துக்கலாமா அப்போ இது வந்து என்ன சார் பேரலகிராம் ஓகேவா அவ்வளோதான் எல்லா சைடுமே நமக்கு என்னது இல்லைன்னா ட்ரேடு இப்படி கூட எழுதிக்கலாம் என்னது from 1 and 2 opposite sides of the quadrilateral ABCD or parallel நமக்கு என்னது எல்லாமே வந்து நமக்கு parallel வந்துருக்கு அப்படிதானே அதனால என்னது ABCDs or form a parallelogram அவ்வளோதான் ஓகேவா நம்ம என்ன பண்ணோம் இதில் இந்த ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிருச்சு கரெக்டாக இது ரெண்டு ஈக்குவலான்னு பார்த்தோம் இது எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது பேரலோகிராம் அவ்வளோதான் ஓகே இது 11th பார்க்கலாம் இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏ கொடுத்துருக்காங்க பி கொடுத்தாங்க சி கொடுத்துருக்காங்க டி வந்து என்னது எக்ஸ் ஒய் கொடுத்துட்டாங்க அப்போ அது டிக்கு கொடுக்கலன்னு அர்த்தம் ஃபார்ம் parallelogram then find the value of xn அது ஒரு parallelogramனு கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் parallelogram கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படித்தானா அப்போ அந்த parallelogram வந்து நமக்கு என்ன டெஃபினிஷன் போட்டிருந்தோம் slope of AP is equal to slope of BC இருக்கணும் slope of AD is equal to slope of BC இருக்கணும் கரெக்டா அதே கண்டிஷன் தான் இதில் போட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போ இவங்க parallelogram தந்தனால என்னவா இருக்கும் slope of AB எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் slope of டிசிக்கு தான் ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த சம் அப்படி போட்டாலே இது மாதிரி ஒரு சம் பண்ணுறாங்க நம்ம அந்த கண்டிஷனை போட்டுறணும் அப்போது நமக்கு பேரலகிராமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் ஸ்லோப் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் டிசி இது பேரலகிராம் தந்தனால இது ஈக்குவலாக தான் இருக்கும் ஓகேவா அப்போது ஸ்லோப் ஆஃப் ஏபிக்கு நமக்கு என்ன வரும்
ஃபார்முலா என்னது y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 கரெக்டா. அப்போ இது x1 y1 x2 y2 ஓகே. அப்போ x2 மைனஸ் y2 மைனஸ் y1 y2 minus y1 the y2 minus y1 divided by x2 minus x1 is equal to இது என்னது AB இது வந்து என்னது C slope of DC தானே x1 y2 minus y1 divided by x2 minus x1 ஓகேவா. y2 minus y1 நமக்கு என்னது y அவ்வளோதானா ஓகே எழுதியாச்சா. ஓகே இப்போ பாருங்க சிம்பிளிஃபை பண்ணலாமா. ஒரே சம்பந்தம் மைனஸ் எழுதி அந்த ஆட் பண்ணி எடுத்துகிறேன். இங்கே -4 சீக்குவல் என்ன வரும் -3 -5 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். என்ன பண்ணணும் இப்படி வந்துட்டாலே கிராஸ் போட்டு விட்டுருணும் ஓகேவா. இப்போ -5 அப்போ இது இங்கே போகும் இது இங்கே வரும். அப்போ -5 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு -4 இன்ட்டு -3 -1. இது மைனஸ் உள்ள மைனஸ் மற்றொரு பண்ணலாம். -5 இன்ட்டு -1 -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5x சீக்கிரம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 3s are 12 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4y ஓகே. இது எல்லாத்தையும் வந்து என்ன செய்யணும் ஒரு சைடாக கொண்டு வந்துடலாமா. ஓகே அப்போ என்ன ஆகும் -5 எக்ஸு ஒய்யெல்லாம் ஒரு சைட் பண்ணலாம். இங்கே 5x இருக்கும் அங்கே வந்து இங்கே வந்து -4y இங்கே வந்துடும். இது 12 இங்கே இருக்கும் அது அங்கே போகும்போது +5 வரும் ஓகேவா. அப்போ என்னது 5x - 4y ஈக்குவல் டு என்னது 17. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. இதுக்கு நமக்கு எக்ஸ் ஒய்க்கு கண்டுபிடிக்கிறது வழியாக தெரியல அதனால அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் அது இந்த ஸ்லோப்பும் அந்த ஸ்லோப்பும் சேம். அப்போது ஸ்லோப் ஆஃப் AD is equal to slope of BC. அப்போ AD ना இது x1 y1 x2 y2. அப்போ இது x1 y1 x2 y2. அப்போ y2 minus y1 by x2 minus x1 is equal to இது x1 y1 x2 y2. அப்போ y2 minus y1 by x2 minus x1. இங்கே நம்ம y minus 2 by x minus 2 is equal to -3 plus 3 divided by 1 plus 2 minus into minus plus தானே ஓகேவா. அப்போ y minus 2 by x minus 2 -3 plus 3 நமக்கு 0 ஆயிரும் divided by 3. என்னது y minus 2 by x minus 2 is equal to 0 by 3. இது கிராஸில் பண்ணும்போது 3 இங்கே வரும் இது அங்கே போகும். இப்போ 3 into y minus 2 is equal to 0 into anything 0. இன்னும் உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா 3y minus 6 equal to 0. இது வந்து 3 காமனாக இருக்கா அப்போ டிவைடட் பை 3 போட்டுடலாம். அப்போது y இந்த 3y டிவைட் பண்ணால் y வரும் -6 டிவைட் பண்ணால் 2 3s are 6. அப்போ y minus 2 is equal to 0. y is equal to அங்கே 2 அங்கே போகும்போது என்ன ஆகும் +2 ஆகும். அப்போ yயோட வேல்யூ என்னது 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போட்டுடலாமா. ஈக்குவேஷன் 1ல் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேவா. அப்போ என்ன வரும் 5x minus 4y is equal to 17. 5x minus 4 into 2 is equal to 17. 5x minus 8 is equal to 17. 5x equal to 17 minus 8 plus 8. அங்கே போகும்போது ப்ளஸ் 8 தானே வரும் மைனஸ் ப்ளஸ் வரும். இப்போ 5x equal to 17 plus 8 நமக்கு என்ன வரும் 25. அப்போ x equal to 25 divided by இது எங்கே போகும்போது டிவைட் ஆகும். அப்போ 1 5s are 5 5 5s are 25. எக்ஸோட வேல்யூ என்னது 5. அப்போ நமக்கு டியோட என்னது எக்ஸ் வந்து 5,2 தான் நம்ம டியோட. ஓகே அவ்வளோதான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னதுல அவங்க வந்து பேரலோகிராம் தான் தந்ததுனால நமக்கு என்னது ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் டிசிங்கிறத வச்சு இது ஃபர்ஸ்ட்டில் கண்டுபிடிச்சு அடுத்த கண்டிஷன் என்னது ஸ்லோப் ஆஃப் ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசியாக இருக்கும். அதை வச்சு நம்ம என்னது எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. நம்ம புரிஞ்சு செஞ்சோன்னா இதுதான் வந்து கண்டிஷன் புரிஞ்சு செஞ்சோன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும்.
இது வந்து 12th சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? 12th சம் பார்க்க முன்னாடி இப்போ பார்த்துட்டு இருக்கவங்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா உங்களுக்கு ஒரு இது இல்லை, எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னும் 12th சம் பார்க்கலாம். லைட் வந்து ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, டியோட இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஷோ தட் ஏபிசிடி இஸ் ஏ ட்ராபிசம். ட்ராபிசமான்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா? நம்ம வந்து என்னது பேரலோகிராமில் என்ன பண்ணோம், இந்த சைடு ஈக்குவல் டு இந்த இதோட ஸ்லோப் இதோட ஈக்குவலாக இருக்கும், இதோட ஸ்லோப் இதோட ஸ்லோப் இருந்தால் அது பேரலோகிராம். அடுத்து வந்து என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம அந்த பித்தாகரஸ் தியரம்படி ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா இதோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இதோட லென்த் ஏசியோட லென்த்தும் இது டயனாகிரல்ஸ் இருக்கலாம், டயனாகிரல்ஸோட லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ அது ஒரு பேரலோகிராம்னு நம்ம ப்ரூவ் ட்ராபிசம்னு நம்ம என்ன செய்யலாம், ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, கண்டுபிடிச்சலாமா? அப்போது ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபார்முலா என்னது, y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அப்போ இது வந்து x1 y1 x2 y2, கரெக்டா? அப்போ y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 minus x1. அப்போ 4 minus 4 plus 4 divided by 6. ஓகே, சீக்வல் என்னது 0 by 6 நமக்கு என்னது 0. 0 by 6 equal to 0. ஓகே, இன்னும் ஸ்லோப் ஆஃப் டிசி இது வந்து x1 y1 எடுத்துக்கலாம், இது x2 y2 எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ y2 minus y1 divided by x2 minus x1 equal to என்னது -7 plus 7 by -2 equal to 0 by -2 equal to 0. அப்போ slope of ABயும் slope of DCயும் என்னது ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன வரும் நமக்கு, இது வந்து என்னது AB வந்து என்னது, AB is parallel to DC, பேரலாக இருக்குது. ஓகே, ஸ்லோப் ஈக்குவலாக பேரலாக இருக்குது. அடுத்து என்ன சொன்னேன், இதோட டயகனல்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போது லென்த் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ லென்த் ஆஃப் AC is equal to நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எடுக்கலாம், x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. AC அப்படிங்கும்போது A வந்து என்னது 3, -4. அடுத்தது C வந்து என்னது 5, -7. அப்போ இது வந்து x1 y1 x2 y2. ஓகேவா? இப்போ x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஓகே, அப்போ 5 minus 3 is 2 square plus -7 plus 4 the whole square is equal to 2 square plus -3 the whole square is equal to root of 4 plus 9 is equal to root of 13. அப்போ ஏசியோட லென்த் வந்து என்னது root of 13. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ஸ்லோப்பு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுக்கு இருந்த பேரலல் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அந்த இதுக்கு வந்து லென்த்து டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்தப்போ லென்த் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து என்னது லென்த் ஆஃப் என்ன வரும், இது கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பிடி, லென்த் ஆஃப் பிடி இஸ் ஈக்குவல் டு என்னது, பி வந்து நமக்கு என்னது பி வந்து 9, -4, டி வந்து என்னது 7, -7. ஓகே, அப்போ x1 y1 x2 y2, x2 root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Okay, root of அப்போ என்ன வரும் -2 the whole square plus -7 plus 4 the whole square is equal to -2 square plus -7 square. அதே தான் வருது பாருங்க, 4 plus -7 plus 3 -3 the whole square. அப்போ 4 plus 9 is equal to root of 13. இப்போ பாருங்க, length of AC is equal to என்னது length of BD.
ரைட்டா? அதுவும் √13 தான், இதுவும் வந்து என்னது √13 தான். அப்போ இது என்னது? The points make trapezoid. அவ்வளோதான். இப்போ 3க்கு டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பித்தகரஸ் செய்கிறோன்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். என்னதுக்கு? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு. பேரலோகிராமுக்கு என்னது? இந்த சைடு உள்ள ஸ்லோப் வந்து இது ரெண்டு பேரலாக இருக்குன்னா ஸ்லோப் கண்டுபிடிச்சி பேரலாக கண்டுபிடிச்சோம். சேமாக இருந்தால் இந்த ரெண்டு பேரலாக கண்டுபிடிச்சி எல்லாமே பேரலாக இருந்துச்சுன்னா அது என்னது? பேரலோகிராம் கண்டுபிடிச்சோம். இது வந்து ட்ராபிசம் என்னது? ரெண்டு மேலே கீழே எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்னது? டயகனல்ஸ் வந்து ஈக்குவலான்னு பார்த்தோம். ஓகேவா? Okay, 13th sum பார்க்கலாம். A quadrilateral has vertices of A, B, C, D இருக்க vertices வந்திருக்காங்க. ஓகேவா? அது ஒரு quadrilateral vertices வந்திருக்காங்க. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? Show that the midpoint of its sides வந்து அந்த midpointல ஜாயின் பண்ணால் அது ஒரு பேரலோகிராமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம மிட்பாயிண்ட்டுக்கு வந்து பேரலாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வெர்டிசஸ் கண்டுபிடிக்கணும். இது மிட்பாயிண்ட் தானே. இது ஏபியோட மிட்பாயிண்ட், இது பிசியோட, இது சிடியோட, இது டிஏட. அப்போ மிட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஏபி மீன்ஸ் என்னது? இ. சீக்வெண்ட் என்னது? மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்னது? x1 + x2/2 y1 இது எடுத்துக்கலாமா? x1 + x2/2 y1 + y2/2 இதுதானது மிட் பாயிண்ட். அப்போ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இது வந்து x1 y1 x2 y2 கரெக்டுங்களா? ஏபி அதான். ஓகே, அப்போ என்னது? இஸ் ஈக்குவல் டு x1 என்னது நமக்கு? x1 வந்து -4, x2 வந்து 5/2, y1 என்னது? y1 வந்து -2, y2 வந்து -1/2. ஓகே, அப்போ இது என்னது வரும்? 1/2. 4 -4 + 1/2 இது -3/2. ஓகேவா? அடுத்து மிட் பாயிண்ட் ஆஃப் BC. BC means F. F ஓட வெர்டிசஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ இது வந்து x1 y1, இது x2 y2 வச்சுக்கலாம். அப்போ x1 + x2/2 y1 + y2/2 equal to F என்ன வரும்? 11/2. இங்கே என்ன வரும்? 4/2. 4/2 நம்ம சிம்பிளை பண்ணலாமா? 1 + 2 2 சார். அப்போ 11/2வும் 2வும் தான் என்னது? எஃபோட வெர்டிசஸ். ஓகேவா? அடுத்து என்னது? மிட் பாயிண்ட் ஆஃப் டிசி அல்லது சிடி அதாவது ஜி. அப்போ இது x1 y1, இது x2 y2. ஓகேவா? x1 + x2/2 y1 + y2/2 equal to என்னது? -1/2. இங்கே என்ன வரும்? 11/2. ஓகே, -1/2 11/2 தான் என்னது? ஜி. அடுத்து இது மிட் பாயிண்ட் ஆஃப் ஹைச். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி. ஏடி அல்லது ஹைச். இது x1 y1, இது x2 y2. அப்போ x1 + x2/2 y1 + y2/2. ஓகேவா? அப்போ -11/2 என்னது? 4/2. 4/2னா இது 2. அப்போ -11/2, 2 இதுதான் வந்து என்னது? ஹைச்சோட வெர்டிசஸ். அப்போ நம்ம இது எல்லாத்தோட வெர்டிசஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இ வந்து என்னது நமக்கு? 11/2 11/2, 2. எஃப் அது எஃப் சாரி. இ வந்து என்னது? 1/2, -3/2. எஃப் வந்து என்னது? 11/2, 2. ஜி வந்து என்னது? -1/2, 11/2. ஹைட்ஸ் என்னது? -11/2, 2. ஓகே, இவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு? என்னது? பேரலோகிராம்னா நம்ம என்னது? இது ஈக்குவல் டு இதுவாக இருக்கணும், இது ஈக்குவல் டு இதுவாக இருக்கணும். கரெக்டாக இது சாரி பேரலாக இருக்கணும். பார்ப்போமா? ஓகே, இது பேரலோகிராமா உள்ள இருக்கிறது மிட் பாயிண்ட்ஸ் பேரலோகிராமா இப்போ ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ ஸ்லோப் ஆஃப்
என்னது EF எடுத்துக்கலாம். ஓகே, EF equal to என்னது நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். என்னது x2 minus x1 by y2 minus y1 by x2 minus x1. கரெக்டா? அப்போ EF வந்து என்னது, இது வந்து x1 y1 x2 y2. ஓகே, இதில் வந்து நமக்கு EF வந்து என்னது y2 என்னது 2 minus y1 minus 3 by 2 divided by 11 by 2 minus 1 by 2. ஓகேவா? ஓகே, இதை பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணி பாயிண்ட்ஸ் வச்சு எழுதலாம். இப்படியே கண்டுபிடிக்கலாம். இப்போ -3/2னா என்னது 1 சார் 2 1 வரும் 0.5 1.5 வரும். ஓகே, அந்த மாதிரி பாயிண்ட் வச்சு நம்ம மைனஸ் பண்ணி ஆட் பண்ணி அப்படியே எழுதலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, அவங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். இது வந்து என்னது, இதை எடுக்கிறோம். இது என்ன எடுக்கும்போது என்னது 2 minus அப்போ 2 minus 2 plus 3 by 2 divided 11 by 2 minus 1 by 2. நான் அந்த டிவைடடை இங்கே இப்படி சும்மா எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ இது வந்து இங்கே வந்து டினாமினேட்டரில் அப்போ இந்த 2 தான் இங்கே இருக்கும். 2ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். அந்த டினாமினேட்டர் சேம் ஆக்குறது. அப்போ 4 plus 3 divided 11 by 2 minus 1 by 2. இல்லை இது கீழே உங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னா கீழே எழுதினாலும் ஒன்றும் இல்லை. 11 by 2 minus 1 by 2. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும் 7 by 2 divided by இங்கே காமனாக இருக்கு எடுத்துட்டு 11 minus 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ 7 by 2 divided by 10 by 2. இது இங்கே வரும்போது 7 by 2 இன்டு போட்டு தலைகளாக வரும் 2 by 10. இப்போ இதுவும் கேன்சல் ஆகும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வரும் 7 by 10ன்னு வரும். இது ஸ்லோப் ஆஃப் EF. அடுத்து ஸ்லோப் ஆஃப் என்னது HG வரணும். அப்போ ஸ்லோப் ஆஃப் HG equal to HG என்னது இல்லது GH. HG எழுதுறது GH எழுதினாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். x1 y1 x2 y2 எழுதலாம். ஓகே, ஓகே, அதில் வந்து x1 என்னது h1 y2 minus y1 divided by x2 minus x1. ஓகே, equal to இதுவும் டினாமினேட்டர் தானே, இது மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 4 minus 11 by 2 divided by இங்கே காமனாகவே 2 இருக்குது. -11 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 1 equal to என்ன வரும் 4 minus 11 என்னது minus 7 divided by 2 divided இங்கே என்ன வரும் -10 by 2. இங்கே வரும்போது -7 by 2 இன்டு அதை அப்படியே தலைகள் எழுதிடலாம் 2 by 10. இதுவும் கேன்சல் ஆகும். மைனஸ் இல்லை, மைனஸும் கேன்சல் ஆகும். இந்த மைனஸ் கேன்சல் ஆகும். ஓகேவா? அப்போ 7 by 10. அப்போ இங்கே பாருங்கள் என்ன வரும் ஸ்லோப் ஆஃப் EFும் equal to ஸ்லோப் ஆஃப் GH. ரெண்டுமே ஈக்குவல். அப்போ பேரலல் தானே, ரெண்டுமே என்னது பேரலாக இருக்குது. ஓகேவா? இதுவும் பேரலாக இருக்குது. ஓகே, அப்போ அதுவும் பேரலாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்னது இந்த இதுவும் பேரலாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு சைடும் பேரலான்னு கண்டுபிடிச்சிட்டு அது பேரலால்னா நமக்கு என்னது அது பேரலால் தான். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ரெண்டு சைடு என்னது ஸ்லோப் ஆஃப் EH. EH x1 y2 இது வந்து இந்த h x2 y2 எடுக்கலாம். அப்போது x2 minus x1 by y2 minus y1 by x2 minus x1. இது அப்படின்னா காமனாக 2 எடுக்கணும். மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 plus 3ன்னு வரும். மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் டிவைடட் பை காமனாக 2 இருக்குது -11 minus 1 equal to another 7 by 2 divided by -12 by 2 equal to 7 by 2 into 2 by -12. தலைவர் எழுதுமா 2 போகும். இப்போ 7 by -7 by 12. இது வந்து ஸ்லோப் ஆஃப் EH. அடுத்து என்னதுன்னா ஸ்லோப் ஆஃப் FG எழுதலாம், இல்லை GF எழுதலாம். அப்போ இது x1 y1
இது x2 y2 ஓகேவா. அப்போது x2 y2 minus y1 divided by x2 minus x1. ஓகே, இப்போ இப்போ என்ன செய்யணும், மேலே கீழே 2 வந்து 4 ஆகும். இப்போ 11 minus 4 by 2 divided by காமனாக 2 minus 1 minus 11 equal to என்ன வரும், இது 7 by 2 divided by minus 12 by 2 equal to 7 by 2 into 2 by minus 12. 2 2 cancel ஆகும், minus 7 by 12. இதுவும் சேமாக இருக்கா. அப்போது slope of EH equal to slope of FG. அப்போ இது ரெண்டு parallel தானே, அதுவும் parallelனா இது வந்து it is a parallelogram. புரியுதா? சரி, ஓகே. இதுதான் வரல. அப்போ நான் ஒன்றும் கிடையாது, இதை வச்சு நம்ம இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸி. மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா ஈஸி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது வந்து நம்ம பேரலோகிராம்னு கண்டுபிடிக்கணும். இந்த இதுக்கும் இந்த இதுவும் பேரலான்னு கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் இதுக்கு இது ஸ்லோப்பு ஈக்குவலான பேரலல், இது இதுவும் பேரலான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சா பேரல். அவ்வளோதான் மேட்ரு. கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் லென்த்தாக போதிங்க பாயிண்ட்ஸில் வச்சுக்கணும்னா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.